ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழ்நேரை பார்த்தா எல்லாருமே உள்ளே வந்திருப்பீங்க. பட்டு சீலை வாழ்க்கையில் எல்லாருமே எடுக்கிறதா. அதுவும் ஒரு பொண்ணுக்கு ஜவுளி எடுக்கிறனா 10 கடை ஏறி இறங்கி 10-16 சொந்தங்களை அழைச்சிட்டு போய் அதுக்கும் செலவு பண்ணி காலையில் கடை ஆரம்பிக்கையில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தா நைட்டு கடை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். அப்படி எடுத்துகிட்டு வர சீலை குவாலிட்டியாக இருக்குதானா அதுதான் இல்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எங்கிட்ட இருக்கிற பட்டு சீலையெல்லாம் 1 by 1 அடுக்கி வச்சுருக்கேன். இதனுடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் போய் எடுத்திங்கன்னா 1 lakh பக்கமாக வரும். ஆனால் இதை ரீசேல் பண்ணோம்னா ஒரு 2000 கூட கிடைக்காது. கடைசியில் ஒரு அரிசி பக்கெட்டும் ஒரு 1000 ரூபா பணம் தான் கொடுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு சீலையாக அதனுடைய ஜரிகையை செக் பண்ணலாம். இந்த சாரீ பாருங்கள், ஃபுல்லாக கோல்டு கலர் ஜரி வந்திருக்கு. இதை உரசி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் கருப்பு கடப்புக்கல் இருந்ததுன்னா அதில் உரசி பார்த்தீங்கன்னா இந்த ஜரிகையோட ப்யூரிட்டி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதை உரசினா பாருங்கள், ஒரு ரெட் கலர் ஷைனிங் தெரியுது. ரெட் கலர் ஷைனிங் தெரிஞ்சால் அது காப்பர் ஜரி வந்தது. ஒயிட் கலரில் தெரிஞ்சதுனா தான் உங்களுக்கு வெள்ளி ஜரிகை. நிறையா பேர் எங்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க, பழைய பட்டு சீலையெல்லாம் காஞ்சிபுரம் கொண்டு போனோம்னா புது சீலையாக மாற்றிட்டு வந்துடலாம். அதுபோக நிறைய யூடியூப்லேயும் காமிக்கிறாங்க, அவங்க பாட்டி பட்டு சீலையை கொண்டு போய் கையில் 25,000-30,000 கேஷாக வாங்கிட்டு வர மாதிரி. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு கடையில் ரீசேல் பண்ணுறதுக்காக கேட்டப்போ இந்த மாதிரி தான் செக் பண்ணி காமிச்சாங்க. என்னுடைய சேலை எதுவுமே ஒர்த் ஆகாதுங்கிறத இது மூலிமா நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இனிமேல் பட்டு சேலை பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் ஜரிகையோட ப்யூரிட்டியை செக் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வேல்யூபிளான சேரீ கிடைக்கும். இது என்னோடய கல்யாணத்துக்கு எடுத்த 3 சாரியில் ஒரு சாரீ. இதை உரசி பார்த்தாலும் அதே காப்பர் ஜரிகை தான் வந்திருக்கு. ஒரு சிலர் கதர்கடை சாரியாக இருந்தால் நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கதர்கடை சாரியும் இங்கே ஜரிகையை செக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது கதர்கடை சாரீ டைப்பு தான், பழைய கால சாரீ தான். ஜரிகை நல்ல கோல்டு கலரில் இருக்குது. அதனால நல்லா வெள்ளி ஜரிகையாக இருக்குதுன்னு நினச்சி தான் உரசி பார்த்தேன். ஆனால் இது லைட்டாக காப்பரும் வெள்ளி கலந்த மாதிரி தான் வந்திருக்குது. இந்த சாரீ பாருங்கள், பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்குது. ஆனால் இதில் ஜரிகையே இல்லை, ஃபுல்லாக த்ரெட்டில் தான் இது பண்ணியிருக்கிறாங்க. உரசி பார்த்தா அதில் எந்த கலரும் வரல. இது பார்த்தா த்ரெட்லேயே நெசவு பண்ண மாதிரி தான் தெரியுது. இதில் ஜரிகை இருக்கிற மாதிரியான எந்த தடயமுமே இதில் இல்லை. இது எங்கள் மாமியாரோட சாரீ, அவங்க கட்லேன்னு கொடுத்தது. அதுவும் உரசி பார்த்தாலும் அதுலேயும் காப்பர் ஜரிகை தாங்க இருக்குது. இப்போ செக் பண்ணுறது பழைய கால பட்டு புடவை தான். ஆனால் இதுலேயுமே காப்பர் ஜரிகை தான் இருக்குது. நல்லா ரெட் ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். இந்த சாரீ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்ததா. இதை செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இதுவும் காப்பர் ஜரிகை தான் வருது. அடுத்தது இது கதர்கடையில் எடுத்த சாரீ, ஃபுல்லாக எம்ப்ராய்டரி தான் வந்திருக்கு. கதர்கடை சாரீ ஒத்தும்பாங்க, ஆனால் இதில் எந்த ஜரிகையும் இல்லை. இது என்னோடய முகூர்த்த பட்டு புடவைங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே இது 10,000 ரூபாய்க்கு எடுத்தது. அப்போவே இது காஸ்ட்லி தான். டிஷ்யூ சாரீம்பாங்க. இதை குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இதில் எல்லோ கலரில் கிடச்சிருக்குதுங்க. எல்லோனா கொஞ்சம் வெள்ளி கலந்தது, வெள்ளியும் காப்பரும் கலந்ததாக உங்களுக்கு எல்லோ யூஸாக தெரியும். இந்த சாரீ என்னோடய கல்யாணத்துக்கு எடுத்ததில் ஒரு சாரீ நைட் கட்டினது. இதை செக் பண்ணி பார்த்தரலாம். இதில் எல்லோ கலராக தான் தெரியுதுங்க. இந்த சாரீ கதர்கடையில் எடுத்தது தான். இதில் காப்பரும் வெள்ளியும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இப்போ நான் வச்சுருக்கிற எந்த சாரியுமே ஒரிஜினல் பட்டு சாரீ இல்லை. அதுக்கு இந்த அடையாளங்களை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதனால நீ ஜவுளி கடைக்கு போகும்போது பட்டு சீலை எடுக்கிற மாதிரி இருந்தால் கலரையும் டிசைனையும் பார்த்து சூஸ் பண்ணாமல் ஜரிகையோட தரத்தை கேட்டு அதனுடைய ப்யூரிட்டியை பார்த்து அதுக்கப்புறம் சாரீ எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுற காசுக்கு வேல்யூபிளான சாரீ கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.